சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்திற்கு சிறந்த அடையாளமாகவும் வனத்தின் பாதுகாவலனாகவும் விளங்கி வரும் யானைகளின் தினம் கொண்டாடப்படுகிறது. காடுகள் அழிப்பு, தந்தங்கள் வெட்டி எடுப்பு என யானைகளின் இனம் படிப்படியாக அழிந்து வரும் நிலையில் அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் சற்று விரிவாக பார்க்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் யானைகளுக்கு இருக்கும் முக்கியத்துவம் குறித்தும், ஆப்பிரிக்க, ஆசிய யானைகளுக்கு இருக்கும் அச்சுறுத்தல்கள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், யானைகளின் பாதுகாப்பிற்கான தீர்வுகளை சர்வதேச அளவில் முன்னெடுக்கவும் உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. தமிழக வனத்துறையின் அறிக்கையின்படியும் 2023ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட யானைகள் கணக்கெடுப்பின்படியும் தமிழகத்தில் சுமார் 3000 யானைகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. யானைகள் அறிவியல் பூர்வமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. யானையினுடைய தும்பிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான ஒரு அமைப்பாக அது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த யானைகள் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தோட அதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுடைய உறவு முறைகளை மிக சரியான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு இந்த யானையினுடைய வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். மற்ற விலங்குகளை விட யானையினுடைய வாழ்க்கை முறை மிக சிறப்பான ஒன்று. அதாவது குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அன்பான ஒரு வாழ்க்கை முறை, அதுவும் பாரம்பரியங்களை பல்வேறு வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாரம்பரியங்களை கூட யானை டெரிட்டோரியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய அனிமல். அதனால இந்த வனங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அனிமலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யானைகள் தனக்கு தேவையான உணவை பெற சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம் செய்ய வேண்டியுள்ளது. அவ்வாறு பயணம் மேற்கொண்டு யானைகள் உண்ணும் உணவில் செரிமானமாகாமல் வெளியே வரும் விதைகளின் மூலம் தாவரங்கள் வளர தொடங்குவதாக கூறப்படுகிறது. அதோடு வனப்பகுதிகளில் வசிக்கும் அனைத்து தாவர உண்ணிகளுக்கும் அவசிய தேவைகளில் ஒன்றான உப்பு மண்ணை கண்டுபிடிப்பதிலும் யானைகளுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் 27 யானைகள் பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றன. முதுமலை காப்பகத்தில் உள்ள யானைகளுக்கு கும்கி பயிற்சி வழங்கப்படுவதால் ஊருக்குள் நுழையும் யானைகளை வெளியேற்றவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. காடுகள்ல இது பயணப்படுற இடத்துல நிறைய நீர் இருக்கும், நிறைய தூரம் பயணிக்கும், நிறைய சாப்பிடும். இது எச்சத்தின் மூலம் வர விதைகள் வீரியமிக்க விதைகளா வரும். காடுகளோட அரசன் யார் அப்படின்னாக்கா யானைகள் தான் சொல்லலாம். யானை கூட்டத்துக்கு பெண் யானை தான் தலைமை தாங்கும். அந்த பெண் யானை சொல்ற வழித்தடத்துல தான் கடைசி இருக்க குட்டி யானை வரைக்கும் அந்த பயணிக்கும். யானை இல்லைனாக்கா இந்த காடுகளும் மற்ற வனவிலங்குகளும் யாருமே இருக்க முடியாது. யானை வழித்தடத்துலதான் மான் போகும். இந்த உணவு சங்கிலி, வனப்பகுதியில் இருக்கிற உணவு சங்கிலி சரியா இருக்கணும்னாக்கா யானைகள் போயிடணும். யானைகள் அழிஞ்சுனாக்கா காடுகள் அழிஞ்சு இந்த மனித இனமே அழிஞ்சு போயிடும். யானைகளின் வழித்தடங்களை ஆக்கிரமித்து கட்டடங்களை கட்டுவதே அவைகள் உணவு தேடி ஊருக்குள் நுழைய வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்துகிறது. தாவர உண்ணிகளுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் யானைகளை பாதுகாக்க நாம் அனைவரும் உறுதியேற்றிடுவோம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ஜெகதீஷ்.